and then shares half piece of a cake between two persons. What will be the share of each? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா half piece of cake வந்து ரெண்டு பேருக்கு ஷேர் பண்றாங்க. So that means how we have to do அப்படின்னு பார்த்தோம்னா கேக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா half piece of cake. number of person எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2 persons. அப்படின்னா என்ன அர்த்தம்? half piece of cake ரெண்டு பேருக்கு கொடுக்கறாங்க. that is half divided by 2. கிளியரா? ஒரு பாதி பீஸ் கேக் வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்கறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கும் அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா மாத்தும் போது இந்த பக்கம் இருக்கிறது டிவிஷனுக்கு அப்புறம் இருக்கிறது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா it will be changed into reciprocal. ஓகேவா? இங்க 2 இருக்குன்னா 2/0 போடக்கூடாது. 2 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2/1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 1/2. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? 1 multiplied by 1 is 1. Then 2 multiplied by 2 will be 4. சரியா? மல்டிப்ளிகேஷன் இங்க இருக்கும்போது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே நமக்கு அடிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க 1/2 plus 1/2 இந்த மாதிரி அடிஷன் இருந்ததுன்னா என்னது 1 plus 1 is 2, 2 plus 2 is 4 இந்த மாதிரி போடக்கூடாது. இது தப்பு. அடிஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு நியூமரேட்டரை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஹவு மச் பீஸ் ஆஃப் கேக் டிட் ஈச் பர்சன் கெட் அப்படின்னு பார்த்தோம்னா each person will get 1/4 piece of cake. Each person will get ஒவ்வொருத்தருக்கும் 1/4 பீஸ் கிடைக்கும். அவ்வளவுதான் 1/4 piece of cake. சரியா?